ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லீஃப் கிச்சன் ஹோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ கட்லெட்டுங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, வாழைப்பூ 2 லீஃப் எடுத்திருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குங்க. கார்ன் பவுட்ரு வந்து ஒரு 3 டீஸ்பூனுங்க. கேரட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நல்லா துருவின கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 சரிங்களா, நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம். கொத்தமல்லி தேவையான அளவு. அடுத்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு போல. சரிங்களா, இப்போ இதை வச்சு நம்ம கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா இப்படி வேக வச்சுக்கணுங்க. சரிங்களா, இப்படி மசிச்ச மாதிரி வேக வச்சுக்கணும். இதில் வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, வாழைப்பூ வந்து நல்லா தண்ணியை வடித்து சேர்த்துக்கணுங்க. வாழைப்பூ, அடுத்து கேரட், வச்சுருக்க கேரட், வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன் பவுடர். சரிங்களா, 2 டீஸ்பூன் கார்ன் பவுடர் போடுறேங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சால்ட் வந்து 2 டீஸ்பூன் போடுறேங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. சரிங்களா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா நல்லா நமக்கு வந்து கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். சரிங்களா, என் கையில் ஒட்டலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சோம் இல்லைங்களா, பிசைஞ்சதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கட்லெட்டுக்கோட ஷேப்புக்கு மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கணுங்க. சரிங்களா, கையில் வந்து ஒட்டாது. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த பதத்துக்கு இந்த ஸ்ட்ரெச்சரில் பிசைஞ்சு தட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சு அதில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் பிடிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சரிங்களா, ஒவ்வொன்றா ஆல்ரெடி தட்டி வச்சுக்கோ இல்லைங்களா, அப்படியே பொறுமையாக போட்டுருவாங்க. நல்லா வேகணுங்க. சரிங்களா, ஃபுல்லாகவே வந்து பச்சையான காய்கறி தான் நம்ம போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு மட்டும்தான் வெந்தது போட்டிருக்கோங்க. அதனால் இது நல்லா வேகணும். திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணுங்க. சரிங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துக்கிட்டிங்களா, இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் உள்ளே எப்படியும் வெந்திருக்கும், நம்ம எடுத்துக்கலாங்க.